கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தில் 6ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே நாங்கள் இன்றைய நாளிலே இவ்வாறு உங்களுடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, அதே போன்று இன்று திருத்தூதர் பேதுருவின் தலபீட திருவிழாவை இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே புனித பேதுரு அவர்கள் திருச்சபை தலைவர்களுக்கு இவ்வாறு பலவிதமான அம்சங்களை சொல்லுகின்றார். அதாவது முதலாவது அம்சமாக அவர் சொல்லுகிறார், கடவுளின் பொறுப்புகளை மன விருப்புடன் ஏற்றுக்கொண்டு அதனை செய்வதற்காக. இரண்டாவதாக, இறைவனால் கொடுக்கப்பட்ட மந்தைகளை சரியான பாதையிலே ஊட்டி செல்லுங்கள் என்று. மூன்றாவதாக சொல்லுகிறார், அந்த பொறுப்பினை கட்டாயப்படுத்தப்படாமல் விருப்பத்தோடு செய்வதற்கு திருச்சபை தலைவர்களை அவர் அழைத்து நிற்கின்றார். அதே போன்று நான்காவதாக அவர் சொல்லுகிறார், மிக ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு அந்த சேவையை செய்வதற்கு அவர் அன்போடு அழைத்து நிற்கின்றார். அதாவது ஐந்தாவதாக, அந்த சேவையினை செய்கின்ற பொழுது எந்த ஒரு ஊதியம் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதே போன்று ஆறாவதாக அவர் சொல்லுகிறார், மற்றவர்களை அடக்கி ஆளாமல் மற்றவர்களை சேர்த்து கொண்டு ஒரே பயணிகளாக செல்ல வேண்டும் என்று. ஏழாவதாக அவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த வருடம் ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் இருக்கின்றோம். எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்ற ரீதியிலே இன்று சொல்லப்படுகின்ற இந்த காரணங்களை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது அனைவரும் நாங்கள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாக ஒன்றாக செல்லும் சபையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சொல்லப்பட்ட இந்த அம்சங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்களுக்கும் அதாவது திருச்சபைக்கும் இடையிலே எந்த ஒரு வேறுபாடும் காணப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒன்றாக செல்லக்கூடியவர்கள். எனவே இன்று நாளிலே ஆண்டவர் இயேசு கேட்கிறார் தமிழ் சீடரிடம், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் உண்மையான ஆண்டவர், கிறிஸ்துவின் கடவுளே என்று சொல்லுகின்றார். அப்படியானால் நீங்களும் நானும் அவ்வாறு சொல்வதற்கு தயாரா? அவரை எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? சபை தலைவர்கள் என்ற ரீதியிலும் மக்கள் என்ற ரீதியிலும் நாங்கள் ஒரே இறைவனை பின்பற்றி செல்லுகின்றோமா? அவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு தூயாவின் தூண்டுதல் எங்களுக்கு கிடைக்க பெற்று இறை ஆண்டவர் எங்களுக்காக அனுப்பப்பட்டவர் என்று நம்பி வாழ்கின்றோமா என்று இந்நாளிலே சிந்தித்து விசேடமாக திருத்தூதர் பேதுருவின் வரப்பிரசாதங்களை கேட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே அடித்தளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரிடம் வரம் கேட்போம்.